வணக்கம் சவுக்கு கைரானர்களே. தொடர்ந்து ஆதரவு தந்துட்டுருக்கீங்க. வீடியோவில் நல்லா பார்க்குறீங்க. 1,50,000 பேர் 2,00,000 பேர்லாம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் தட்டுங்க. நேற்று மொத ராத்திரி அப்படின்ற ஒரு படத்துக்கு போனால் டைட்டில் கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு போனால் தரமாக இருந்துச்சு. சார்ட்டையும் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடித்திருந்தது. வழக்கமாகவே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நான் ரொம்ப ஆதரவு தருவேன். என்ன காரணம்னா, இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு. அங்கே போய் நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டு வர வேண்டுன்றதுக்கெல்லாம் போகிறதில்ல. போனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அந்த லூஸை திருத்தும் படம் போல் கொலைவெறியோடு வெளியே வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அந்த பொழுதுபோக்குக்கு எதுக்குப்பா 150 கோடி செலவு பண்ணுறீங்க? 150 கோடி செலவு பண்ணிட்டு இதை ரெக்கவரி பண்ண முடியுமா, முடியாதா? அதுக்கு விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக நல்ல கதையோடு படம் எடுத்து, இல்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் விரிவாக பேசுகிறேன் பின்னாடி, பெரிய அளவில் செலவே கிடையாது இந்த படத்தில். ஒரு ஆலமரம், அதில் ஒரு கோயில், ஒரு வீடு, இவ்வளோ தான் மொத்தமே. 20 ஆட்கள். அப்புறம் ஆர்டிஸ்ட் கூட இல்லாமல் பிளாங்க் ஸ்க்ரீனாக காட்ட முடியும். ஸோ அழகாக எடுத்திருக்காங்க. எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ நான் விரிவாக பேசுகிறேன். அவங்க மூத்த திரை விமர்சகர் மாலதி அவர்கள் பேசி முடிக்கட்டும். இந்த படத்துக்கு எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா படத்தோட பேரை பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். சார் அங்கங்கே ரிவ்யூலாம் வரும்ல, பேப்பர்ஸ் கட்டிங், அதெல்லாம் அமுச்சிக்கிட்டே இருந்தார். அதில் நல்லா இருக்குது, மைல்டு காமெடியாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறமா சத்தியமூர்த்தி வற்புறுத்தினார், வாங்க போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் ஃபோன் பண்ணி, சத்தியமூர்த்தி படத்துக்கு போகலாம், சார் புக் பண்ணிட்டாரு. என்ன படம் மேடம்? அதான் நேற்று சொன்னீங்களே அந்த படம். படத்தோட பேரை கூட சொல்ல முடியல என்னால். ஸோ போய் படம் பார்த்தோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே தோணும், என்னடா நம்ம டாக்ஸிக்காக இருக்கும், எப்போ பாரு படம் நல்லா இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டத்தோட உழைப்பு பின்னாடி இருக்குது. அவங்களும் அதை போட்ட பொருளாதாரத்தை திரும்ப எடுக்கணும். அப்படி ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு. நல்லா எல்லாருமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக வெளியே வந்தோம். அப்படி இருந்துச்சு இந்த படம். சத்தியமூர்த்தி அடுத்ததா டெக்னிக்கலாக படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் அப்படி பர்ஃபெக்டாக சொல்கிற நம்ம சத்தியமூர்த்தி கேட்போம். சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லைடா தம்பி. இல்லைண்ணே, நீ கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுவேன். அதான் சொல்லு. அப்படி இல்லை சார். டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்னு தான் நினைக்கிறேன். ஒரு படத்தோட தரம் எங்கேயுமே குறையாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அது ஒன்று ரொம்ப பிடிச்சது. அண்டு நம்ம டைட்டில் வச்சு ஒரு படத்தை வியர்டாக பார்க்க வேணான்ற ஒரு எண்ணம் இந்த படத்தில் வந்துச்சு. ஏன்னா படத்தோட பேரே முத ராத்திரியாக இருக்கும்போது எவ்வளோ இந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு வல்கரான காமெடிஸ் பண்ண முடியும். ஏன்னா டைட்டிலே இப்படி இருக்குன்றப்போ. பட் ஆனால் ஒரு ஃபேமிலியாக போய் தாராளமாக பார்த்துட்டு வரலாம். ஊர்ப்புறத்தில் எப்படி நம்ம அந்த நக்கல் நையாண்டியோட பேசுவாங்களோ அந்த டோன்லேயும் இருக்கும். அண்ட் இந்த ஜென்ரேஷன் பசங்க எப்படிலாம் அதை ஆசைப்படுறாங்களோ பார்க்கணுன்றதுக்கோசம் அந்த ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கும். அண்ட் ஒரு திடீர்னு கல்யாணம் ஒரு லைஃப்குள்ளே ஒருத்தங்க போகிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்ற மாதிரியும் காட்டியிருந்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலிக்கோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வந்தால் நம்ம என்னென்னலாம் பார்ப்போமோ அந்த மாதிரியான ஒரு பிளே இருந்துச்சு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் தோய்வு இல்லாமல் கொண்டு போனாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. காமெடியை எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு திகட்டாமல், முடிஞ்ச அளவுக்கு போகிற போக்கில் அந்த இது பேசினே போயினே இருக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சது. அண்டு பாட்டுங்க நிறைய இல்லை, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கிட்டாரு இதெல்லாம் இல்லாமல் ஊர்ப்புறத்தில் எப்படி இந்த நம்ம மேளம் தாளம்லாம் வாசிப்போமோ அதை வச்சு தான் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொண்டு போயிருந்தாங்க. காது கொஞ்சம் இனிமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கிட்டார்லாம் கேட்டு காது இல்லை. அதான் சொல்லு அப்படி ரொம்ப நாளுக்கு அடுத்து ராஜா சாரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல சார், அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஹார்ஷாகவே இல்லை படம், லைட்டாக போயின்னே இருந்துச்சு. அண்ட் போகிற போக்கில் அந்த காமெடி போர்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த போர்ஷனை வியர்டாக ஆக்கியிருக்கலாம் இவங்க நினச்சா. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லவ்வருன்ற ஒரு கான்செப்ட் போகிறப்ப அதை வியர்டாகவே காமிச்சிருக்கலாம். பட் இல்லை, இந்த ஜென்ரேஷன் பசங்க அதை எப்படி நினைக்கிறாங்க, அந்த ஒரு டைலாக் தான், யார் ஒன்று இது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒன்று அவங்களோட அதிகமாக நான் லவ் பண்ணுறேன்ற அந்த கேரக்டர் அது ரொம்ப ஹிலாரியஸாக இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தான் டைரக்டர் அந்த படத்தோடது. ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. அதே நேரம் நல்லா பண்ணியிருக்காரு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெக்னிக்கல் சைடில் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பண்ணி தான் சார் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. பெரிய பட்ஜெட்லாம் போல நல்லா சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டியும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி கேரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. நமக்கு அந்த ஒரு ஃபீலில் ஒரு திரையில் பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. நேச்சுரலாக நம்ம கூட ஊரில் இருக்கிறவங்களாம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க ஸ்டார்டிங்லே. இப்போ என்னென்ன புறணி பேசுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க ஊரில், அண்டு ஒரு பாய்ஸ் ஆஃப் குரூப் போச்சுன்னா என்னென்ன ஒரு காமெடி நடக்கும், பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்ப்பாங்க,
அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப வியர்டாக இல்லாமல் ஒரு அழகான படம். போயிட்டு வந்தால் சந்தோஷமாக பார்த்துட்டு வரலான்ற லெவலில் தான் இருந்துச்சு. கூட உட்காந்து தம்பி தான் சிரிச்சுனே இருந்தான். நல்லா வயிறு வலிக்க கூட அது கமெண்ட்டும் பாஸ் பண்ணந்தான். தம்பி நீ சொல்கிற அவன் ஒப்பீனியனு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸில் வர சூர்யா கெட்டப்பில் வந்திருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து போன தடவை போனோம்ல சார், இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸு அன்னை சூர்யா அவர்கள் நடித்த படம். அந்த படத்துக்கு எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ராத்திரின்னு ஒரு டைட்டில் வச்சப்போ வந்து நான் கூட ஒரு மாதிரி என்னடா இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. பட் படத்துக்கு போனோடனே உண்மையிலே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு சார். எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து எல்லாம் அங்கே காமெடியாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு சீனு கூட கொண்டு போகிற விதம் வந்துட்டு நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கிராமத்தில் அந்த பொறணி பேசுறதா இருக்கட்டும், சண்டை வரப்போ டம்மு அந்த மியூசிக் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரு சில படங்கள்லாம் வந்து மியூசிக் போடுவாங்க, பட் மைல்டாக இருக்கும், நமக்கு அங்கே தேட்டரில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் இதில் வந்து ஆடியோ அந்த மியூசிக்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே ரோல் கொடுத்த எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு பையன் சின்ன பையன் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். அது மைக் செட்டு போட வந்தால சார், அந்த பையன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் அந்த படத்தில். மற்றபடி உண்மையிலேயே படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த டேரக்டர் ஏதோ நியூ டேரக்டர் போல் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா வந்து ஒரு ராத்திரி அப்படின்றத ஒரு சிம்பிளாக கல்யாணம் முடியுதே வரான் அப்படி வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்ட்டு போகாமல் அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நல்லா கொண்டு போயிருக்காங்க. நான் பார்க்குறேன் ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருக்குது. கொரோனா காலத்தில் வெளியில் படப்பிடிப்பு நடத்த முடியாது. மலையாளிகள் அந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே கதை முடிச்சிடுறாங்க. எடுத்து ப்ரைமில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செலவே இல்லாமல் இவ்வளோ தான். வெளியில் போய் ஷூட்டிங் எடுக்க முடியாது, லாக்டவுன்னு, யாருக்கும் அனுமதி கிடையாது. வீட்டுக்குள்ளே எடுக்கலாம்ல, எடுக்கிறேன் பாரு. எடுத்து ப்ரைமில் வந்துக்கிட்டு இருக்கும் பாப்பா. அந்த பீரியட் தான் ஓடிடியே உச்சத்துக்கு போச்சு. அதுபோல் நல்ல கதையும் அந்த கதைக்கான திரைக்கதையும் அமைத்தால் குறைந்த செலவில் மிகச்சிறந்த படைப்பை வழங்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பீட்சா, சதுரங்க வேட்டை, காக்கா முட்டை அருமையான படம். காக்கா முட்டை ரொம்ப ரசித்து பார்த்த படங்களில் அது ஒன்று. காக்கா முட்டை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இது மாதிரி இன்னொன்று ஓடிடியில் மண்டேலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. டேரக்டர் வேற ஏதோ பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்துறாரு. மாவீரன்லாம் அவர் எடுத்துட்டாரு. அந்த மண்டேலாலாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சின்ன கதை, 2 ஊரில் நடக்கும், 2 ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி விவசாயின்னு ஒரு படம் எடுத்தாங்க. கடைசி விவசாயி அதுவும் மணிகண்டன் தான். ஸோ இது மாதிரி பெரிய செலவில்லாமல் நல்ல படங்களை எடுக்க முடியும். நீங்கள் இந்த ஒரு தம்பி சொன்ன அப்படி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு குறிப்பிட்டீங்கன்னா என்ன செலவு தெரியுமா அதுக்கு? அந்த வீடு பார்த்தீங்கல்ல, அந்த வீடு ஷார்ட்ஸ் அதை பார்த்தாலே இந்த படம் முழுக்க பிரம்மாண்டம் நிறைந்திருக்கும். யூஎஸ்ஏல ஷூட்டிங்கு. ஆனால் ஸ்கிரிப்டில் கோட்டை விட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? இதில் பார்த்தீங்கன்னா நான் தொடக்கத்துக்கு சொன்னது போல் செலவுன்றதே இல்லை. ஒரு ஆலமரம், ஒரு வீடு, 24 மணி நேரத்தில் நடக்கும் கதையை 3 மணி நேர படமாக விரித்திருக்கிறார் இயக்குனர். எந்த இடத்திலும் படத்திலும் திரைக்கதையிலும் தொய்வில்லாத வகையில் படம் பார்ப்பவர்களை ஸ்க்ரீனோடு என்கேஜ் பண்ணக்கூடிய வகையில் இந்த திரைக்கதையை அமைத்திருப்பது இந்த இயக்குனரோட மிகச்சிறந்த திறன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ராத்திரின்னு பேரை பார்த்தோன்னே நான் அடல்ட் காமெடி என்று நினைத்து போனேன். அதில் ஒன்றும் முகத்தை சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம எல்லாருமே அடல்ட்டு தான். அது ஒரு ஜானர். ஆங்கிலத்தில் ஹாலிவுட்டில் அடல்ட்டு காமெடிக்குன்னு அது ஒரு தனி ஜானர். பயங்கரமாக எடுப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த காமெடி. அது மாதிரி இங்கேயும் வரட்டுன்றேன், ஏன்னு போட்டுறாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க போய் பாருங்கள், அவ்வளோதானே. ஸோ அப்படித்தான் இந்த காமெடி இருக்கும் என்று நான் பார்த்தேன். அதுதான் கதை. அந்த படத்தோட டைட்டில் தான் கதை. ஆனால் அதன் உண்மையான பொருளில் படத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் அதை ஒட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நீங்கள் எல்லாம் இந்த அடல்ட் காமெடி ஜானரில் பிரபல இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் பாய்ஸ் என்ற ஒரு படத்தை எடுத்தார். அது வந்து இந்த 10 இளைஞர்களுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த குறுகுறுப்பு சிக்கலை பற்றி எடுத்த படம். அது கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகி சங்கர் பின்னாளில் வருத்தப்பட்டார், நான் ஏன் எடுத்தேன்ட்டு. நான் அந்த டைப்பில் இருக்குன்னு பார்த்தா இது அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை அந்த படம் இப்போ வந்துருந்துச்சுன்னா பயங்கர வெற்றி பெற்றிருக்கோம். இந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்காது. விகடன் எல்லாம் அவ்வளோ மாசமாக ஒரே வார்த்தை சி அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க விமர்சனத்தை. ஒரு உண்மையிலேப்பா ஒரு படத்தை போட்டு பாய்ஸ்ன்னு போட்டு சி முடிஞ்சு எவ்வளோ மார்க் படமும் சோழி முடிஞ்சு மார்க்கு போடுற இடத்துல சீயை போட்டுட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா இது அது மாதிரி, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணுன்ற மாதிரியே எதுவும் இல்லை இதில். அதுதான் சிறப்பு. அண்டு எந்த இடத்திலும் தொய்வில்லை திரைக்கதையில். ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரை அந்த கேரக்டர்ஸை வடிவமைத்திருந்த விதம் இருக்குல்ல, அந்த தூத்துக்குடி மண்ணை சேர்ந்தவர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்த இயக்குனர், அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லாங்கு, அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்வார்கள். இது என்னன்னா இந்த பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மை சுற்றி சுற்றி இவ்வளவு கதைகள் கொட்டி கிடக்கிறது. இப்போ அந்த பையன், அந்த இயக்குனர் அந்த ஊரில் வளர்ந்தவராக இருப்பார்.
இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவர் பார்த்த கேரக்டர்ஸாக இருக்குன்றேன். அந்த அவரோட கேரக்டர் நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர். அந்த கல்யாண திருமண வீட்டில் பொண்ணு வீட்டு சைடும் சரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி புரணி பேசுகிற கேரக்டர் அண்ட் அந்த சண்டை எடுத்துகிட்டே இருப்பார் ஃபோட்டோ அந்த கேரக்டர், இது எல்லா கேரக்டரையும் இந்த இயக்குனர் பார்த்து உள்வாங்கி இதை திரையில் வடித்திருக்கிறார். அண்ட் இந்த ஆர்டிஸ்ட்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாத்திரங்களை நிறைவாக செய்திருந்தார்கள். இதுக்கு நான் அந்த ஆர்டிஸ்டை பாராட்ட மாட்டேன், இயக்குனரை தான் பாராட்டுவேன். வேலை வாங்கியிருக்காரு. ஏன்னா எல்லாம் பெரும்பாலான புதுசு 1-2 பேர் இந்த பூசாரியை நடிக்கிறவர் தவிர மற்றவர்கள் யாரும் ஃபெமிலியரான ஃபேஸ்ன்ட்டு யாருமே இல்லை. ஆனால் அவங்ககிட்ட இருந்து எப்படி வேலையை வாங்கியிருக்காரு பாருங்க. எனக்கு அதுவும் அந்த ஹீரோயின் சின்ன ரோல் தான், அந்த ஹீரோயினுக்கு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அது இந்த மாதிரி அதோட கேரக்டர் வடிவமைச்சிருக்காரு. அது மேலே கோவம் வராமல் பாவம் தான் வரும் நமக்கு. அது பண்ணுற வேலைகள்லாம் 4 அப்பலான்னு கோவம் வரும், ஆனால் அது பார்த்தா பாவம் வரும். அண்டு இதையெல்லாம் தாண்டி அந்த இயக்குனரின் சமூக அக்கறை பல இடங்களில் இது வெளியானது. எனக்கு இந்த மண்டேலா படம் ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் சமூகத்தில் நிலவக்கூடிய அந்த சாதி சிக்கலை அப்பட்டமாக வெளிப்படையாக நீங்கள் சம்மந்தப்பட்ட சாதிகளின் பெயரை குறிப்பிட்டும் எடுக்கலாம். அந்த படம் வெளியே வராது, ஓகேவா? அப்படியே எடுத்து நீங்கள் பொட்டிக்குள்ள வச்சுக்க வேண்டியதான். ஆனால் அந்த மண்டேலாவில் அந்த படமே சாதி சிக்கலை பற்றிய படம். எந்த இடத்துலையுமே சாதியின் பேரே வராது. இந்த இடத்துலையும் இடம் தூத்துக்குடி, சம்மந்தப்பட்ட ஜாதி என்னன்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எங்கேயாவது அது வந்துச்சா? அந்த மைக் செட்டு பையனை வச்சு எவ்வளோ அழகாக அதை உணர்த்தி இருக்கிறார்கள். அண்டு பொல்யூஷனு ஸ்டெர்லைட் பஞ்சாயத்தை பற்றியும் சில காட்சிகள் வந்திருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதெல்லாம் தாண்டி அந்த காதலோட டெப்த்தையும் சொல்கிறாரு. லூசு பயல்களை லவ் பண்ணால் என்ன ஆகுன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் உணர்ச்சி வயப்பட்டு தவறான நபர்களை நம்பினால் எவ்வளோ பெரிய சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை பெண்களுக்கும் உணர்த்துகிறார். அதுதான் பெஸ்ட் பார்ட் சார் அதில். ஆமாம், ரொம்ப புரிய வச்சு உணர்த்திட்டாரு. ஹீஸ் நாட் டேக்கிங் சைட்ஸ். அப்படியே வந்து இல்லை நீ லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, அரேஞ்ச் மேரேஜ்னா அரேஞ்ச் மேரேஜில் இருக்க சிக்கலை பூரா காமிச்சிட்டாரு. என்ன திருட்டுத்தனம் பண்றாங்கன்ட்டு. அதுக்கு தான் அவங்க அந்த பையன் சொல்லிட்டு போறா. அப்படியே முடியும் போது ஆமா அதை சொல்கிறார். அடிக்கடி பாடத்துல வேற ஏன் பேர சொல்லி வர அடிக்கிறாங்க. பேர் காரணம் இருக்குன்னு 5 AM வைக்க வேண்டியதா 5 PM அலாரம் வச்சிருவான். 8:45 இவன் அலாரம் வைப்பான். கரெக்டா இருந்துச்சு எனக்கு. பார்த்தோன்னே எனக்கு கேரக்டர் பிடிச்சி போச்சு. எனக்கு இவனே தான் அப்படியே எடுத்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்க எக்ஸ்ட்ரா குலுங்கி தியேட்டர்ல சிரிச்சதுக்கு காரணம் டே நித்தீஷ் அப்படின்னு. அதுல வேற நித்தீஷின் பேரை சொல்லி அடிக்கிறப்பல மேம் என்னைய பாச்சிருக்கிறாங்க. மொத்த டீம் என்னைய பாச்சிருச்சிருக்காங்க. அண்ட் எல்லா இயக்குநர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இப்படித்தான் நீங்கள் திரைத்துறையை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் தயாரிப்பாளர்களிடமே நான் இதை கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஹீரோ மேலே போய் துட்ட செலவு பண்ணாதீங்க. நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கோ தனுஷுக்கோ கொடுக்குற சம்பளத்தில் 10 படத்தை எடுத்துடலாம். அவங்களுக்கு அந்த சம்பளத்தெல்லாம் கொடுத்து ஓடலைன்னா இன்னொன்று அது சூப்பர் ஹிட் ஆனால் கூட, நான் தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க சூப்பர் ஹிட் ஆனால் கூட எங்களுக்கு லாபம் இல்லைன்றாங்க. எப்படிங்க இது சொல்கிறீங்கன்னா, சார் 6 மாதம் எடுப்போம் படத்தை, அது கட்டுற வட்டியிலே அது சரியாயிடும் சார். சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா கடன் இல்லாமல் தப்பிப்போம், சுமார் ஹிட் ஆச்சுன்னா கூட நாங்கள் காலி. அப்புறம் எதுக்குங்க எடுக்கிறீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர்னு பேர், பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தேன்னு ஒரு பேர், இதற்கு தான். இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லலாம், அந்த லப்பர் பந்து. நல்ல ஒன்றுமே இல்லை, விஜயகாந்தோட ஒரு பழைய பாட்டை போட்டு கிராமப்புறங்களில் ஊர்களில் ஆடக்கூடிய அந்த கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து அதுக்குள்ளே ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிணக்கு, காதல், இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு கீழே ஒரு லவ், இதெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த படம். தேட்டரில் தான் போய் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுங்கள், மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவார்கள். ஒரு குறைந்தபட்ச வெளிச்சத்தை நீங்கள் அந்த படத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் போதும், மக்கள் ஆதரவு தருவார்கள். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை தான், தேட்டர் ஃபுல்லு. நான் இந்த தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற தேட்டரில் பார்த்தா எல்லாமே ஃபுல்லு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு 2-3 கோடியில் படத்தை எடுத்து அது 10 கோடி லாபம் சம்பாதிச்சிச்சுன்னா அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் படம் எடுப்பார். நீங்கள் இந்த இரும்பு பைப் எடுத்து நக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நஷ்டமாக வருத்தப்படாத இருக்கிறத சொன்னேன். இல்லை இருங்க சார், இப்போ முதல் படத்தோட இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டில் செதுக்கிடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சதுரங்க வேட்டையும் H. வினோத் எடுத்தது தான், இதை விட பயங்கரமாக பாராட்டப்பட்ட படம், ஓகேவா? ஆனால் 1.5 கோடிமா பட்ஜெட் அது. திரு விஜய் அவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அதை மொக்கையாக ஒரு படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவாக போய் வயிறு எறிகிறீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு வயிறு எறிகிறதுல என்ன இருக்குது? சரி, ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற இயக்குனர்கள் தொடர்ந்து இதே அளவுக்கு நல்ல ஸ்கிரிப்டை மீண்டும் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த படங்களை நல்லா பண்ணணும். நான் நிறையா நோட் பண்ணிருக்கேன் சார் மேம் சொல்கிறது.
ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப அந்த படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் எடுக்கிறப்ப அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சமரசம் செய்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள், அது உங்களுக்கு சிக்கல். நான் ஹெச் வினோத்தை கூட நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஹெச் வினோத்துக்கிட்ட விமலுக்கு கதை பண்ணுங்கன்னா வினோத்தை நல்லா பண்ணுவார். நீங்கள் விஜயை கொடுத்து விஜயோட கடைசி படம் இதுன்னு சொன்னீங்கனாலே கதையே இருக்காதுங்க, விஜய் மட்டும்தான் இருப்பார். அப்போ எப்படி எடுப்பீங்க? பைப் எடுத்து நக்கிற மாதிரி தான் எடுக்கும். அப்போ மாமன்னன் படம் எடுத்தாங்கல்ல உதயநிதி அவரோட வச்சு ஒரு படம் நல்லா தானே இருந்தது. ஏம்மா அவர் என்றைக்குமே நடிக்க தெரியாது அவருக்கு, எந்த படத்தை எடுத்தா என்ன? ஏம்மா நீங்கள் வேறு அதையும் இதை போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு. கன்சிஸ்டன்சி முதல் படம் முதல் எடுத்த அத்தனை படங்களிலும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் எடுக்கக்கூடிய இயக்குனராக நான் பார்த்தது வெற்றிமாறன் ஒருவர் தான். எல்லாருமே ஏற்றுக்குவோம். நீங்கள் பொல்லாதவனில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் குவாலிட்டி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இல்லை. உங்களில் பலருக்கு தெரியாத விஷயம் ஒன்றை சொல்கிறேன். ரஜினிக்கு அவர் ஒரு கதை செய்தார், ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும், வெளியில் பலருக்கு இது தெரியாது. ரஜினிக்கு அவர் ஒரு கதை செய்தார். ரஜினி வயதுக்கேற்ற கதையை செய்தார். ஆனால் ரஜினிக்கு ஜனநாயகன் கதை தேவைப்பட்டது, ஜெயிலர் கதை தேவைப்பட்டது. அப்பவும் சமரசம் பண்ணிக்கல. கதை இதுதான், இஷ்டமாக தான் நடிகள்னா போங்க என்று தான் வெற்றிமாறன் சொன்னாரே தவிர ரஜினியோட கால் ஷீட் கிடச்சிருச்சு, நம்ம ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செதுக்கு வந்துட்டேன், தேவையில்ல போங்க பாஸ், அவ்வளோதான். இந்த இயக்குனர் ராஜா கருப்புசாமி தூத்துக்குடியின் மண் வாசனையோடு ஒரு மிகச்சிறந்த படைப்பை வெளியிட்டிருக்கிறார். தியேட்டர்கள் குறைவாக இந்த படத்திற்கு கிடைக்கின்றன. ஸோ மக்கள் தியேட்டர்களுக்கு சென்று இந்த படத்தை கொண்டாடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சென்றோம், கொண்டாடி விட்டோம், நீங்களும் சென்று கொண்டாடுங்கள் என்பதுதான் முதராத்திரி என்ற இந்த திரைப்படத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாசிட்டிவா பேசியிருக்கோம் சார். இதுக்கே வந்து அடிப்பாங்க கமெண்ட்ல. சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே மொக்க படத்துக்கு தான் கூட்டு போவீங்க, இன்னைக்கு ஒரு நல்ல படத்துக்கு கூட்டு போனதுல ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. நன்றி நன்றி.